மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லலாமா? கண்ணை திறந்து அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 90வது அதிகாரம் 1வது வசனத்தையும், ஒருவர் யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஒரு சங்கீதம் 90:1, ஒருவர் யாத்திராகமம் 33:15. ஆண்டவரே தேவரீ தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமானவர். யாத்திராகமம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமென். இப்படியாய் தெய்வம் என்னை சிந்திக்க உதவி செய்தார். இந்த உலகத்திலே மிகவும் பாதுகாப்பான இடம் என்று ஒன்று இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல பாதுகாப்பான ஒரு இடம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பாக்கியமான இடம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவில் ரொம்ப சேஃபஸ்ட் சிட்டி எது? எது சொன்னீங்கன்னா பைசல் பாக்கெட்ல இருக்கிற சாக்லேட் வாங்கி தருவேன். சோதரம். இந்தியாவில் ரொம்ப சேஃபஸ்ட் சிட்டி எது? முடிவுக்குள்ள நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அரசாங்கம் சொல்றது இருக்கலாம், ஆனா எந்த சிட்டியும் சேஃப் இல்ல. பட் அரசாங்க கணக்கெடுப்புப்படி ஒரு சிட்டி, ஐயா சொன்னது கரெக்ட். பெங்களூர் தான் சேஃபஸ்ட் சிட்டி. பெங்களூர் இல்ல, மேங்களூர். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கவுனிங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ இந்த உலகத்தில் மிக பாதுகாப்பான ஒரு இடம் அல்லது ஒரு பாதுகாப்பு என்று சொன்னால், இன்னைக்கும் பாருங்க, போன வாரம் ஒரு அரசியல் தலைவருக்கு ஒயிட் பிரிவு பாதுகாப்புக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இதே தமிழ்நாட்டில் எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு ஒருவருக்கு இருக்கிறது. ஜெட் பிரிவு பாதுகாப்பு அரசாங்கத்திலும் ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. இந்த பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறவர்களுடைய வேலை என்னவென்றால், பாத்ரூம் பெட்ரூமை தவிர எல்லா நேரமும் சொல்லுங்க சொல்றோம் அவங்க கூட. சரி, இதுதான் உலகத்தில் சிறந்த பாதுகாப்பு என்றால், பாத்ரூம்குள்ள போய் பாத்ரூம்குள்ள ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த பாதுகாக்கிறவங்க வந்து காப்பாற்ற முடியாது. இத்தனை பாதுகாப்புகள் இருந்தாலும், உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய எல்லா விதிமுறைகள் அவர்களுக்கு இருந்தாலும் அது பாதுகாப்பானது இல்லை. மோசேயிடம் கூப்பிட்டு, ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, இந்த உலகத்துல பாதுகாப்பான இடம் எதுன்னு கேட்டா மோசே சொல்லுவார், தேவ சமூகம் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றோம். அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14வது வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸ்தோத்திரம். பாருங்க, எத்தனையோ முறை இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன். என்னை ஆவியானவர் இன்னும் ஒருபடி அந்த வசனத்தில் எடுத்து சென்றார். எல்லா வண்டியிலையும் என்னுடைய காருடைய ஃப்ரண்ட்ல ஒரு வசனம் எழுதணும்னு ரொம்ப நாளா நான் பிரயாசப்படும் போது, எந்த காருக்கு முன்னாடி பார்த்தாலும் மை பிரசன்ஸ் ஷால் கோ பிஃபோர் பைக் எழுதியிருக்கா. சோத்ரம். பாருங்க, எல்லாரும் எழுதியிருக்காங்க. அப்ப பார்க்கும் போதெல்லாம் அந்த வசனம் தான் என்ன பண்ணுது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. அதுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நான் உனக்கு. இது யாருக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, மோசேக்கு மாத்திரம் தான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். அந்த ஜனங்களுக்கு முன்பாக சமூகம் போகிறது. கர்த்தர் ப்ளூரல்ல கிடையாது, சிங்குலர்ல சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவரே, இந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? இந்த ஜனங்களை குறித்து உமக்கு தெரியுமா ஐயா? எனக்கு தெரியும். இந்த ஜனங்க இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஜனங்கள் இன்று அற்புதத்தை பார்த்து நாளைக்கு அற்புதத்தை பார்த்தாலும் நாளைக்கு என்ன பிடிச்சி திட்டம் பயிலுங்க. அதனால எல்லாரும் எனக்கு தெரியும். இந்த ஜனங்களின் மத்தியில நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் பாருங்க. சமூகம் முன்னாடி போனாலும் உள்ள இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கான். சமூகம் மேக ஸ்தம்பமும் அக்கடி ஸ்தம்பமும் போன போதும் மேல சோத்திரம் ஒவ்வொரு முறையும் தன் குறைகளை குனிந்து பார்க்கிறவர்கள் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தால் மேக ஸ்தம்பம் நிற்கிறதை பார்த்து தன் இருதயத்தை திடப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்திலே தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஒவ்வொரு முறையும் குறைவுகளும் தேவைகளும் பெருகுகிற போது மோசையை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்.
சொன்னால் இந்த முறுமுறுக்கிறவன், இந்த உன்னை விலத்தழுகிறவன், இந்த சத்துருக்கள், சோத்திரம், இந்த ஜனங்களுடைய அவமானம், பேச்சுக்கள் எல்லாவற்றை காட்டிலும் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? கொஞ்சமாவது சோத்திரம். பூங்காதிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவ சமூகத்தை விட்டு விலகி போன ஒரு மனிதனையும் தெய்வம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் சமூகத்தில் வாசம் செய்கிற பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பார் என்பதையும் இந்த காலை வேளையிலே நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆவது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். உங்ககிட்ட பைபிள் இருந்துச்சுன்னா உங்க பைபிள் எடுத்துருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்காதீங்க. சோத்திரம். யோனா வேதம் சொல்கிறது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி போகும்படி பிரயாசப்படுகிறான் என்று சொன்னால் அவன் தெய்வத்தை விட்டு விலகி. யோனாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நான் இன்னைக்கு சொல்லிதான் உங்களுக்கு தெரியும் சொன்னா நீங்க அதை ஒத்துக்கணும். யோனாவுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, யோனா ஆராதிக்கிற தெய்வம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தெய்வம். யோனா ஆராதிக்கிற தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்திய தெய்வம். யோனா ஆராதிக்கிற தெய்வம் சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர்களினால் திருப்தியாக்கிய தெய்வம். யோனா ஆராதிக்கிற தெய்வம் 40 வருடம் காலையிலே மன்னாவை சரியாக கொடுக்கிற தெய்வம். யோனா ஆராதிக்கிற தெய்வம் சுத்திலும் இருக்கிற சோத்திரம் சத்துருக்கள் மத்தியிலே விலக்கி பாதுகாக்கிற தெய்வம். யோனா ஆராதிக்கிற தெய்வம் ஸ்தோத்திரம் பகலிலே மேகஸ்தம்பத்தை கொண்டும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டும் நடத்துகிற தெய்வம் என்று யோனாவுக்கு தெரிந்த போதும் இந்த தெய்வம் மற்ற ஜனங்களை ஆசீர்வதிக்கதை அவன் விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பம் சொல்றேன். இப்ப நான் இருக்கேன். நான் எங்க அம்ச்சி தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அம்ச்சிக்கு அப்புறம் எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டார். எங்க அப்பாவுக்கு அப்புறம் நானு. என் பையன் பெர்த் கிறிஸ்டின். இப்ப நானு, எங்க அம்ச்சி, எங்க அப்பா, என் பையன், இனி அவன் பையன், இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்றால் எந்த மனிதனுக்கும் தெய்வம் செய்த நன்மைகளை சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் யோவானை காட்டிலும் யோனாவை காட்டிலும் மகா மோசமுள்ள ஜனம் நான் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த யோனாவுக்கு தெரியும் இந்த தெய்வம் சோத்திரம் ஐயா சொல்றது மாதிரி சதா காலமும் நம்மை நடத்துகிற தெய்வம். அவர் எல்லா காலங்களிலும் நடத்துவார். மழை காலத்திலும் நடத்துவார், குளிர்காலத்திலும் நடத்துவார். என் தகப்பனையும் நடத்தினார். வாசித்த வசனத்தின் போல தலைமுறை தலைமுறையாய் நமக்கு அடைக்கலமான தெய்வத்தின் நன்மைகளை மற்ற ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க மனதில்லாதவர்கள் இன்றும் யோனாவின் சந்ததிகளாய் இருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு LIC ஏஜென்ட் அவர்கிட்ட போய் ஒரு 2 நிமிஷம் பேசுங்களேன். பேசுறீங்கன்னா நான் தரேன். இங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க நம்பர் வேணா என்கிட்ட வாங்கிட்டு அவங்க கிட்ட 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்க மண்டையில LIC போடாம விட மாட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுற LIC ஏஜென்ட் நம்மளை விட மாட்டாங்க. நான் ஒரு மீட்டிங்ல ஒருத்தர்கிட்ட சோத்திரம் அவரு நான் உங்களை பாக்குறேன் பிரதர்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துட்டாரு. காலையில வந்துட்டு போயிட்டு அமுதா நம்பர் வாங்கிட்டு மறுபடியும் கூப்பிடுறாரு. ஐயா வீட்டுக்கு வந்துட்டீங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் உங்களை மீட் பண்றேன். ஒரு LIC போடுறவன் LICக்கு உண்மையா இருக்கிற போது சோத்திரம் நம்மை பாதுகாத்து, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து, நம்முடைய ஊழியத்தை பாதுகாத்து சோத்திரம் நாம் நிற்கும் போதும் நடக்கும் போதும் நம்மை பலப்படுத்துகிற போதும் சோத்திரம் நாம் சோர்ந்து போகிற போது ஆகாரம் கொடுத்து நடத்துகிற தெய்வத்திற்கு நாம் உண்மை இல்லாமல் போனால் நீங்களும் நானும் யோனாவின் சந்ததியை சேர்ந்தவர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? சோத்திரம். யோனாவுக்குள்ள இருந்த பிரச்சனை இருந்தா ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிச்சா போதும் ஐயா, நீர் எதுக்கு ஐயா இன்னொருத்தரை போய் ஆசீர்வதிக்கிறீங்க? இவர் என்ன பண்ணினாரு? பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் கிடையாது, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவனாய் தன் பிரயாசப்பட்டான். நீங்க நல்லா பாருங்க. உங்க கையில கொஞ்சம் பணம் இருக்குன்னு வைங்க. இந்த பணத்தையும் பாருங்க, தேவ சித்தத்தையும் பாருங்க. இந்த பணம் உங்களை முன்னோக்கி நகர்ந்து செல்ல உதவி செய்கிறது என்றால் நீங்கள் பலத்தில் நடக்கிறீர்கள். உங்கள் கரம் வெறுமையா இருந்தாலும் தெய்வம் உங்களை முன்னோக்கி நடந்து செல்ல செய்வார் என்றால் நீங்கள் தெய்வ சித்தத்தில் நடக்கிறீர்கள். யோனா கிட்ட பணம் இருந்ததுனாலதான் தர்ஷீசுக்கு போகிற கப்பலுக்கு கூலி கொடுத்து போக முடிச்சு. பணம் இல்லைன்னா
சொல்லுங்க சோத்திரம். மரியாதைக்கு ஒரு நினைவேக்கு போயிருப்பார்ல. பிரச்சனை எங்க தெரியுங்களா? சோத்திரம், தெய்வம் சொல்லுகிற காரியத்தை அல்லது தெய்வ நன்மையை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற இருதயம் இல்லாமல் போனால் அன்று யோனா, இன்று எம்பேரு. யோனாங்கிற இடத்துல நம்ம பேர் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? தெய்வம் செய்த நன்மைகள் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக் கூடாது என்பதை நாம் உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம். ஒரு மனிதன், வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை கெடுத்தால் அதில் பலன் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு நேரமாக போகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து தேவநாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து அல்லது தெய்வத்தினுடைய சமூகம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பே இல்லைங்க. இந்த சமூகம் என்ன பண்ணு தெரியுங்களா? ஆண்டவர் நாம் முன்னாடி போகிற போது என்ன பண்ணுவாரு? நமக்கு முன்னாடி போவார். அதான் மோசே சொன்னார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகாம இருந்தா எங்களை அனுப்பாதீங்க ஐயா. ஏயா நீ பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருந்தாலும் சரி, உம்ம சமூகம் எனக்கு முன்னாடி போலனா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் குப்பை. நான் சைக்கிள்ல போனாலும் சரி, எனக்கு முன்னாடி தேவ சமூகம் இல்லை என்றால் நான் வாழுகிற வாழ்க்கை ஏதோ எதற்கு பின்பாக நான் போகிறேனே தவிர தேவ சமூகத்துக்கு பின்பாக அல்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் குறைவில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாம் வாழலாம். தேவ சமூகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அவன் துவண்டு போய் விடுவான். சோதரன், நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், கிறிஸ்துவ ஆராதிக்கிறீங்க, சபைக்கு போறீங்க, பைபிளை தூக்குறீங்க, அப்பா வெள்ளை சட்டை போட்டுக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில வர பிரச்சனை மாதிரி வேற யார் வாழ்க்கையில இன்னைக்கு சொல்றேன் கேளு, இதை விட 100 மடங்கு பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு வர பிரச்சனை உனக்கு வந்தா நீ செத்து போயிருப்ப. இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் எழுந்து வந்து நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். சங்கீதக்காரனை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவார், ஐயா இந்த ஆகாமிய கூடாரங்கள்ல, இன்னைக்கு பச்சையா சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற விலை உயர்ந்த மால்களிலே போய் 1000 நாள் தங்குவதை பார்க்கிலும் ஓலை குடிசையிலே சோத்திரம் ஒன்றுமில்லாத ஒரு ஊழியக்காரன், கொஞ்சம் விசுவாசி இருக்கிற ஒரு சபையிலே உட்கார்ந்து கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிப்பது பாக்கியம் என்று சங்கீதக்காரன் சொல்லுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு? நம்ம தேவ சமூகத்தோடு பயணிக்கிறோமா அல்லது நாம் நினைக்கிற பாதுகாப்பு? நான் சொல்றேன் சோத்திரம், இன்னைக்கு தான் வாழ்க்கையில கொஞ்சம் ஜெபம் வந்துச்சுங்க. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பாதுகாப்புக்கு காரணம் என் பெற்றோர் எனக்காக வடித்த கண்ணீர், என்னை சார்ந்தவர்கள் எனக்காக வடித்த கண்ணீர். இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைக்கு நன்மையான காரியத்தை தெய்வம் செய்தார் என்றால் இந்த சபையிலே ஊழியரும் சபை மக்களும் வடித்த கண்ணீர். அதுதான் நம்மை உயர்த்துகிறது. நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக் கூடாது. யோனாவுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தை விட்டு போய் என்ன நினைச்சா தெரியுங்களா? இந்த சமூகத்தை விட்டு போய் கப்பல்ல போய் அடித்தட்டுல படுத்துட்டான். வசனம் தான் சொல்லியிருக்கு, சீக்கிரம் டைம் ஆகுது நான் முடிக்கிறேன். அடித்தட்டுல போய் படுத்துட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? மேல படுத்தா கப்பல் என்ன பண்ணும்? ஆடும். அதனால இவன் கீழே படுத்துட்டா கொஞ்சம் ஆட்டம் இல்லாம நல்லா தூங்கலாம். இவன் நினைச்சா பாதுகாப்பா இருந்த தேவ சமூகத்தை விட்டு நான் ஓடி. கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? சோத்திரம், பெருங்காற்றை கட்டளையிட்டு, சோத்திரம், அது என்ன கப்பல் அப்படின்னா சரக்கு கப்பல். என்ன கப்பல்? சொல்லுங்க சோத்திரம், கார்கோ ஷிப். இந்த கார்கோ ஷிப்ல என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு, என்ன கொண்டு வருவாங்க கார்கோ ஷிப்ல? என்ன கொண்டு வந்த எனக்கு என்னையா? சோத்திரம், கார்கோ ஷிப் நாம மகிமைப்படுவதாக இவர் சொல்றாரு. நான் எதிரே வாசிங்க ஆண்டி. சோத்திரம், நல்லா அண்டர்லைன் போட்டுக்கோங்க. பயபக்தி உள்ளவனுக்கு தான் வேலை அடித்தட்டுல படுத்து கிடக்கிறான். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் சொன்னா நீங்க முடிச்சிருப்பீங்க. நல்லவன் வரான் சொம்பு தூக்கி வெளியே வையா. உங்களுக்கு தெரியாதா? ஆண்டி சொல்லுங்க. இல்ல அது என்னது பழமொழி? என்னது? நல்லவன் வரான் சொம்ப தூக்கி உள்ளவை. இவர் அந்த மாதிரி ஆளு. இவர் பயபக்தி உள்ளவர். என்ன பண்ணிருக்கிறோம்? பயபக்தி உள்ளவர் என்ன பண்ணிருக்கோம்? நடக்கிற நடையில சோத்திரம் காலிலிருந்து தூசி கிளம்பணும். சோத்திரம், அந்த வனாந்திரமத்தில் என்னடா இந்த வேகமா இதெல்லாம் நீ செஞ்சுட்டு சொல்லி இருக்கணும், நான் பயபக்தி உள்ளவன். நீ ஆண்டவர் சொன்னதை கேட்காம அடித்தட்டுல வந்து படுத்துட்டு நீ யாரையான்னு கேட்டா இவர் என்ன சொல்லிருக்க? நான் இவங்க
அப்பா, இது எங்க அப்பா, அப்படி எல்லாம் இவர் சொல்றார், நான் பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவனுக்கு என்னையா இங்க வேலை? இப்ப பாருங்க, இவர்னால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்சுட்டு வந்த எல்லாத்தையும் எல்லாம் இழந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன், தீர்க்க தரிசனமாவே சொல்றேன், சபையை விட்டுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்க, ஞாயிற்றுக்கிழமை, என் வாழ்க்கையில நான் சொல்றேங்க, அது நம்ம என்ன நினைச்சுக்கலாம் ஆசீர்வாதம் சொல்லி, உண்மையா நம்மனால அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை தான். சபையை விட்டுட்டு நம்ம எங்காவது ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்ற, மத்த நாள சொல்லல, ஆராதனை நாளை விட்டு நாம் ஒரு இடத்துக்கு போய் அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தலாம், அது நம்முடைய துக்கமாய் மாறிவிடும். இந்த மனுஷன் சோதரம் போய் உட்காந்துட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனை தூக்கி சொல்லுங்க சமுத்திரத்துல தூக்கி போட்டிருக்க. இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் நடந்து வந்த உனக்கு எந்திரிச்சு ஒரு குதிக்க தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? லேடி சிஸ்டர், இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காரு, இந்த கப்பல் மேல ஏறி நின்று இந்த விளிம்புல நின்று குதிக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஏன் இந்த ஆளு குதிக்கல தெரியுங்களா? தற்கொலை செய்கிறவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆண்டவர் கேட்டவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் குதிக்கல ஆண்டவரே, இவன் தான் தூக்கி போட்டான். தெரியுதா? the cunningness of the man of God. அப்போ ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக இன்னும் வச்சிருக்கிற உள்ள. அப்ப இவரை தூக்கி போட்டப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். என்ன வாய்ப்பு கொடுத்தார்? மீன் இல்ல, இன்னி கரெக்டா சொல்லுங்க, இன்னி ஆழமா சொல்லுங்க. மீன் இன்னொரு சான்ஸ் அவர் ஆண்டவர் கொடுத்தாரு. மீன் கொடுத்தாரு. நீங்க சொன்னது கரெக்ட், பாதி கரெக்ட். இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு. என்னன்னா, மீன் ஐயா சொன்னது மாதிரி மீன் கொடுத்தது உண்மை. ஆனா அவனை மலமா கர்த்தர் மாத்தல. மீன் வயிற்றுக்குள்ளங்க, மீன் வயிற்றுக்குள்ள ஒருத்தன் உயிரோடு இருக்கான். நம்ம சோத்திரம் நான்லாம் மீனை கிளீன் பண்ணும்போது அது வயிற்றுக்குள்ள ஒரு மீனே இருந்தா கூட தூக்கி தான் வீசிடுவோம். நம்ம அது டைஜஷன் ஆகாத ஃபுட்டு. மீன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கும்? மீன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கும்? செரிமானம் ஆகாத சாப்பாடு இருக்கும். நாத்தம் சுகமா தூங்கிட்டு இருக்கிறவன் ஜபம் கிடையாது, இப்ப சொருகிட்டு இருக்கா ஜபம் பண்றான். ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலையாகும். அவன் மனம் திரும்பாமல் இருந்தால் கர்த்தர் அவனை மனமாய் மாற்றி இருப்பார். அவன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த இன்னொரு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நாம மகிமைப்படும் உயிரோடு பாதுகாத்தார். அதனாலதான் நான் சொல்றேன், நமக்கு எத்தனை பிரச்சனை, எனக்கு வர பிரச்சனைகளுக்கு ஒரு சிலர்லாம் சொல்லலாம், என் குடும்பத்தை நினைச்சா பிரச்சனை, வேலையை நினைச்சா பிரச்சனை, இந்த உலகத்துல என்ன மாதிரி கஷ்டம். ஐயா, இந்த இயேசு இல்லைன்னு சொன்னா நம்ம செத்து போயிருப்போம். ஐயா அம்மா, இந்த இயேசு இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்குமா? சொல்றோம் பாருங்க, இந்த தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் நினைக்கிறேன், 4வது அதிகாரம் 35 41 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் வருது. ஒருத்தர் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். சோத்திரம் பாருங்க, இந்த வசனத்தை என்னைக்குமே வேத வசனத்தை வாசிக்கும் போது ஏதோ குங்குமம் குமுதம் மாதிரி வாசிக்க கூடாது. இதுல பயங்கரமான மர்மங்கள் இருக்கு. இந்த உலகத்துல இயேசு வாழ்ந்த போது இயேசு மிகவும் பிரபலமான ஒரு மனிதனா இருந்தார். சும்மா நம்மள மாதிரி நினைச்சுக்காதீங்க, பயங்கர பிரபலம். அவருடைய ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு லட்சம் பேர் கூடுவான். அவ்வளவு பிரபலமான மனுஷன். தொட்டா செத்தம் உயிரோடு எந்திரிக்கிறான். தேவனுடைய குமாரன். வசனம் சொல்லி இருக்குது, அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன போது வசனம் சொல்லி இருக்கு, அவரை சொல்லுங்க கொண்டு போனார்கள். நீங்க வாசிக்கலையா? உங்க பைபிள்ல வேற என்னமோ நான் என்னமோ சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிதானே போட்டிருக்கு, அவரை கொண்டு போனார்கள். வசனம் என்ன பண்ணுது? எப்படி தெரியுமா முடிஞ்சிருக்கணும்? அவர் கூட போனார்கள். கூட போறதுக்கும் கொண்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கூட போறதுக்கும் கொண்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கூட போறதுன்னா என்ன? கூட போறதுன்னா என்ன சொல்லுங்க? கூட போறதுன்னா பிரைஸ் அடிக்கவா? ஜோ சீக்கிரம் அப்பாட்ட வா வா வா. சோதரம் பிரைஸ் இவனை கைய பிடிச்சு கூட்டிட்டு போறது அப்படின்னா இவன் கூட நடந்து வரான். இவன் அழுதுட்டு என் மேல உட்கார்ந்துக்கான அவனை கொண்டு போறேன்னு அர்த்தம். அவன் என் கூட நடக்கிறான், நான் கொண்டு போறேன். இயேசுவுக்கு அப்படிதான் ஒரு சம்பவம் இருந்துச்சு. ஆண்டவரே நீங்க எல்லாம் உட்காருங்க ஐயா, நாங்க கூட்டிட்டு போறோம். நாங்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுல பெரிய ஆளு, நான் கூட்டிட்டு போறது. வசனம் சொல்லியிருக்க அவரை கொண்டு போனார்கள். பைபிள்ல வசனம் சொல்லியிருக்க அவர் கப்பலின் பின்னணியத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் கூட நம்ம நடந்து போவோம்னு சொன்னா அவர் சரியான பாதையில் நம்மை நடத்தி செல்வார். அவரை நம்ம கூட தூக்கிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா நாம் தான் பாதாள குழியில் விழுந்து விடுவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவரை கொண்டு போறதுக்கு பிரயாசப்படாதீங்க, அவர் கூட போக பிரயாசப்படுவோம். அவரை கொண்டு போவதற்கும் அவர் கூட போவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நான் தெய்வத்தை கொண்டு போக வளைக்கப்பட்டவன் அல்ல, தெய்வத்தோடு கூட நடக்க நடக்க பயணிக்க அழைக்கப்பட்டவன். தெய்வத்தை கொண்டு போக அல்ல, தெய்வத்தோடு கூட நடக்க அவர் கரத்தை பிடித்து நம் பாடிய பாடல் போல அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தாரே, அந்த தகப்பனின் கரத்தை பிடித்து எதை குறித்தும் கவலைப்படாமல், முன்பு இருக்கிற பிரயாசங்களை குறித்து கவலைப்படாமல், தடைகளை குறித்து கவலைப்படாமல் அவர் கரத்தை மாத்திரம் விடாதிருக்கும்படி அழைக்கப்பட்ட நாம் இன்று அவரை கொண்டு போகிறோம். ஏன் போய் நேரா போய் முட்டி மூக்கு உடைச்சுக்கணும்? காரணம், ஆண்டவரே நீ கொஞ்சம் இங்க இருமையா. நாங்க ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் a town bus. பரிசுத்த ஆவியானவர் வந்து சோத்ர ஏதோ டவுன் பஸ் கிடையாது. இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஏறி கொஞ்ச நேரம் இறங்கி சபைக்கு இல்ல. He is living spirit. நான் இதை குறித்து தான் பேச வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன். அவர் நம்மோடு கூட வாழுகிற தெய்வம். அவர் நமக்கு அனுதினமும் நம்மோடு கூட பேசுவார், நம்மை கண்டித்து உணர்த்துவார். மகளே இது பாவம், இதை செய்யாதே, எனக்கு துக்கமாக இருக்கிறது என்று கர்த்தர் பேசுவார். ஆவியானவரோடு கூட நடக்கிறவனுக்கும் ஸ்தோத்திரம் தெய்வத்தை கொண்டு போகிறவனுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் அங்கு இயேசு படகில் தூங்கினார். இன்று அநேகருடைய வாழ்க்கையில் நாம் தாளாட்டு பாடி தெய்வத்தை தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் துக்கித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த துக்கமும் பிரயாசமும் பாடம் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் தெய்வத்தோடு கூட நடக்கிறது இல்ல, நாம் தெய்வத்தை கொண்டு போகிறோம். which means we are carrying the biblical word of God in our hand, but we are not applying anything in our life. நம்முடைய வாழ்க்கையில எதையுமே அப்ளை பண்றது இல்ல. புதுசா பைபிள் வாங்கிக்கிறோம், சோத்திரம். புதுசா சோத்திரம் நல்ல அழகுள்ள சோத்திரம், பார்ப்பதற்கு அழகாக இருப்பது போல நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை கொண்டு போகிறோம். திறப்பதில்லை, வாசிப்பதில்லை, தெய்வத்தோடு பேசுவதில்லை. இது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையா மாறி. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசுவை கொண்டு போறாங்க, சவுண்ட் வந்தது கத்துறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? தமிழ்ல அப்படித்தான் போட்டிருக்கு. மலையாளத்தோட வாசிக்கிறேன் எப்படி பார்ப்போம். மலையாள பைபிள் இங்கிலீஷ்ல வாசி. யார் வச்சிருக்கா? ஜெனி. என்ன டிரான்ஸ்லேஷன் அது? என்ன டிரான்ஸ்லேஷன் அது? 30. Jesus was in the back of the boat, sleeping with his head on a pillow. Sleeping with his head on the pillow. The disciples woke him up and said, "Teacher, don't you care that we were?" இங்கிலீஷ்ல அதுல சேட் தான் போட்டிருக்கு. மலையாளத்துல வாசிங்க. வசனம் எடுத்து சொல்லு. 38. ஆண்டி வாசிங்க. மார்க் 4:38. மலையாள பைபிள் இருக்கிறவங்க வாசிங்க சீக்கிரம். நம்ம முடிக்கலாம். சோத்திரம். மார்க் 6:38. ஜான்சன் மலையாள பைபிள் வச்சுக்கீங்க. 4:38. நினக்கு விசாரம் இல்லையோ தெய்வமே, நாங்கள் செத்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இயேசு இருந்த இடத்துல நான் இருந்திருந்தா சட்டையை போய் பிடிச்சிருப்பேன். ஏண்டா உன்னை நானா கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், நீ தானே நான் ஆண்டவரே நீ போய் தூங்கிக்கோன்னு சொன்னேன். ஆண்டவர் அதுக்கப்புறம் காற்றையும் கடலையும் மதட்டுகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 28வது வசனத்துல
ஆண்டவருடைய சமூகம் நம்ம எப்படி பாதுகாக்கும் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. வாசிங்க 14:48, மத்தேயு 14:48. சரி 28 வருஷம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே. இல்ல அதனுடைய மேல 2-3 வசனத்துக்கு முன்னாடி வாசிங்க. கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலை சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியா அலைகளினால் அலைமுட்டது. இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலிலே. ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் வசனம் எப்படி சொல்லி இருக்கிறது? அவர்கள் தண்டு வலிக்க கஷ்டமாய் இருந்தபடியினால் இயேசு கடலின் மீது நடந்து வந்தார். நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம் சொன்னாலும் கர்த்தர் இயற்கைக்கு மாறான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். மார்க்குல சொல்லியிருக்கு, அவர் அழகாக எழுதியிருக்காரு, அவர்கள் தண்டு வலிக்க கஷ்டப்பட்ட போது தெய்வம் ஸ்தோத்திரம் கடலின் மீது நடந்து வருகிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நான் பிரயாசப்படுகிற சமூகம் என்ன பண்ண தெரியுங்களா? நான் பிரயாசப்படும் போது, எனக்கு பிரச்சனையாகிற போது, என் குடும்பம் கூட என் பக்கத்துல நில்லாத போது தெய்வம் எனக்காக இறங்கி நடந்து வருவார். அது எப்பேற்பட்ட கடலாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட எதிர்காற்றாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பள்ளமாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் சரி, நான் சமூகமாய் அடைக்கலமாய் கொண்டிருக்கிற தெய்வம் எனக்காய் நடந்து வருகிற தெய்வமாய் இருக்கிறார். சோத்திரம். இவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள், எதிர்காற்று வீசுகிறது. சோத்திரம். படகு அமிழத்தக்க சூழ்நிலை எழுப்பின போது தெய்வம் ஜெபிக்க போனார். அவர் எழுந்து நடந்து தன் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அவர் படகுகளே வருகிறார். நிறைய நேரங்கள்ல நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோங்க. உண்மைதான். நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஒரு சின்னமுடைய பிரச்சனை யார்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னவன் நமக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுறாங்க. இன்னைக்கு நம்ம யார்கிட்டயாவது ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க தான் நமக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுவாங்க. இதெல்லாம் உண்மைதான். நான் படுற கஷ்டம், நான் ராணியம்மாக்காகலாம் ரொம்ப ஜெபம் பண்றோம், ராணியம்மாக்காக ரொம்ப பிரயாசம் பண்றோம். அந்த அம்மா அங்க இருந்து மேல இருந்து கீழே இறங்கி நடந்து வராங்க. இது கஷ்டம்தான். நம்முடைய வாழ்க்கையில ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சில வருஷங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லாம இன்னும் நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மனிதனுடைய சமூகம் அல்ல, தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வாருங்கள். உங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலும் தெய்வம் இறங்கி நடந்து வருவார். அது படகுல போனாலும் சரி, சோத்திரம் கார்ல போனாலும் சரி, எந்த மனுஷனால பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது எந்த தீய சக்தியினால் பிரச்சனை வந்தாலும் சரி, என் தெய்வம் எனக்கா என் படகில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே சொன்னார், ஆண்டவரே 20 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படிதான். நம்ம சர்ச்சுக்கு 20 லட்சம் பேர் வந்தா எப்படி இருக்கும்? நம்ம சர்ச்சுக்கு ஒரு 20 லட்சம் பேர் வந்தா எப்படி இருக்கும்? வருவாங்களா வர மாட்டாங்களா? சொல்லுங்க. 20 லட்சம் பேர் கூட இருப்பாங்கன்னு தெரியல. அதான் கேள்வி. சோத்திரம் இல்ல சோத்திரம். பாருங்க, 20 லட்சம் பேர் இருக்காங்க. என்ன கடை ஜோசுவா எங்கப்பா பாப்பா, நீ நம்ம பாத்துக்கலாம், நீ நடா, நீ அவன் வந்தாலும் சரி அவன் காதெடுத்து அவன் கையிலேயே கொடுத்துடலாம். இதுதான் தர்மாயிரம் வந்திருக்கணும். அவர் சொல்றாரு, உங்க சமூகம் முன்னாடி போனீங்கன்னா போக விடாதீங்கப்பா, இல்லை போக விட்டுறாதீங்க. அப்ப அந்த சமூகத்தின் விலை எவ்வளவு அதிகம். ஒருவேளை உலகத்துல நம்ம பெரிய படிப்பு படிக்கலாம், தேவ சமூகம் இல்லைன்னா இந்த படிப்பெல்லாம் குப்பங்க. ஒருவேளை நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா சொல்லி ஊரே கையெடுத்து நம்மளை கும்பிடலாம். என் தேவ சமூகம் என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா எடுக்கிறவன் கைதான் எனக்கு ஆப்போசிட்டா மாறும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம கிட்ட என்ன வேண்டாலும் இருக்கலாம், ஆனா தேவ சமூகத்தை விட்டு விலகி போக நாம் பிரயாசப்பட வேண்டாம். தேவ சமூகம் தான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை. தேவ சமூகம் தான் நம்ம. இந்த சமூகம் என்ன பண்ண தெரியுங்களா? நான் பாத்ரூம்குள்ள போய் வலிக்கும் தானே நான் பாதுகாக்குங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எடுக்கிறபடியா சொன்னாரு, நீங்கள் இந்த வேதத்தை மறந்தீர்கள், அதனால் சொல்லுங்க சத்தமா, உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா இந்த வார்த்தையை நேசிங்க. இந்த தெய்வம் என்றென்றும் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார், என்றென்றும் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். பாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார், அவர் பேர் நான் மறந்துட்டேன், ஜோய்குட்டியை கேட்டீங்கன்னா சொல்லுவார். அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெயின் மாதிரி வந்துருச்சு. ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு இருக்காரு. ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு கொண்டு வந்து வண்டியை நிறுத்தினோடனே அந்த பிரச்சனை அவருக்கு வருது.
ஒரு வேளை பஸ் ஓட்ட வந்திருந்தா இன்னைக்கு இண்டூஸ் நியூஸ் பேப்பர்ல அந்த மனுஷன் தான் ஹெட் ஆஃப் த நியூஸ், அப்படித்தானே? சோத்திரம். எத்தனை முறை ஐயா சொல்றாரு, போன வாரம் ஜோனஸ்ன்னு சொல்லி நம்ம கூட ஜபத்துக்கு வந்த ஒருத்தங்க இருக்காங்க, ராஜனங்களுக்கு சந்திரபதெல்லாம் தெரியும், இடையில கூட வந்திருந்தாங்க. அவங்க அந்த சகோதரியுடைய மாமியாரு, அந்த சகோதரிக்கு ஒரு ஆதரவு அவங்க அம்மா மாத்திரம் தாங்க. காசு இல்லைன்னு ஃபோன் பண்ணா எல்லா பணத்தையும் அந்த அம்மா அந்த சகோதரிக்கு தான் இருக்குது. இடையில மல்லிகைப்பூ பறிக்க போகும்போது, விவசாயம் பண்ண போகும்போது பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க. இந்த தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனா இன்னைக்கு நம்ம காண்கிற மேன்மை இருக்குமா? நேற்று ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் குறிச்சு தான் சொன்னாரு, இந்த மனுஷன் ஆக்சிடென்ட் பண்ணதுனால 5 வருஷம் என்னால் எந்திரிக்கவே முடியல. 5 வருஷம் நம்ம போற எத்தனை கார் வருது, எத்தனை லாரி வருது. இந்த தேவ சமூகம் நம்மளை பாதுகாக்கலன்னா ஒரு பாதுகாப்பே இல்லைங்க. ஒரு வேளை மேக ஸ்தம்பமும் அக்கடி ஸ்தம்பமும் நீங்க மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நியூஸை பாருங்க உங்களுக்கு தெரியும் உங்க மேல மேக ஸ்தம்பம் இருக்கா அக்கடி ஸ்தம்பம் இருக்கான்னு சொல்லி. டெய்லி ஒரு நாள் ஒரு நியூஸ், கண்ணீர் வடாம ஒரு நியூஸை நீங்க பார்த்து முடிப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சோத்திரம். ஒரு வேளை என்னுடைய மேக ஸ்தம்பம் எனக்கு மேல என் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், தெய்வம் பாதுகாத்த பாதுகாப்பு. அல்லேலூயா. நான் மீட்டிங் முடிச்சோன்னே வாங்க, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன். ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, ஊசி மலையில போய் ஒரு போட்டோ ஒன்று எடுத்தோம். போட்டோ எடுக்கும்போது அவரு அந்த போட்டோ கிளிக் பண்ணிட்டு போயிட்டாரு, அவரும் திரும்பி போயிட்டாரு. அந்த போட்டோக்கு பின்னாடி பிரைஸனும் நான் நிற்கும் போது ஒரு பெரிய வட்டம் மாதிரி அந்த போட்டோ இருந்துச்சு. நான் ஏதோ எடிட் பண்ண போட்டோ நினைச்சிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அப்போ 2 நாள் கழிச்சு கூப்பிட்டு வந்து இந்த போட்டோல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், ஒரு வட்டம் மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் இன்னொரு போட்டோ ஒன்று எனக்கு அனுப்புனப்போ அந்த போட்டோவில் பார்க்குறேன், இவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு வட்டம் மாதிரி ஒன்று அந்த அவர் எடுத்த போட்டோவில் அப்படி இருந்துச்சு. அப்போதான் அவர் என்ன சொன்னார், இது தேவ பாதுகாப்பு. சில நேரங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாது, சில நேரம் நம்மால் உணர்ந்து கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் சொன்னாரே, நீ காற்றையும் பார்க்க மாட்டேன், சொல்லுங்க மழையும் பார்க்க மாட்டேன். நம்ம வாய்க்கால் நரம்பும் ஐயா, நம்மனால காற்றை கொண்டு வர முடியுமா? முடியுமாட்டிண்டோ? காற்று கொண்டு வர முடியுமா? ஒரு ஊதி சோத்திரம் என்ன பறக்க வைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. மழையை கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு ஆர்டிபிஷியலா மழை வருது, ஆனா மழையை கொண்டு வரதுக்கு காசு கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. காற்றையும் கொண்டு வர முடியாது, மழையும் கொண்டு வர முடியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், வாய்க்காலினால் வெட்ட முடியும், வாய்க்காலினால் வெட்ட முடியும். ஒரு வேளை திருமண தடைகள், சோத்திரம், குடும்பத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடைகள் இருக்குன்னு சொன்னா தேவ சமூகத்திலே நாம் வாய்க்கால் வெட்டி மழை வர வைக்க முடியாதுங்க. ஆனா என்னால கண்ணீர் வடிக்க முடியும், என்னால் கண்ணீர் வடிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், ஒரு வேளை நம்ம எங்க வேணாலும் போகலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் தேவ சமூகத்தை விட்டு போய்விடாதீர்கள். உலகம் சோத்திரம் நம்மை ஒரு கோமாளியாய் மாற்றிவிடும். சிம்சோன் சோத்திரம், கடைசியா சிம்சோன் எங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க தெரியுங்களா? ஒரு முறை மிஸ்டேக் பண்ணாரு, 2 முறை மிஸ்டேக் பண்ணாரு, 3 முறை மிஸ்டேக் பண்ணாரு. நான் ஒரு பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கிக்க சென்னை போயிட்டு வந்தப்போ அந்த கூட்டத்துல நிறைய அற்புதம், 18 வருஷமா மெச்சூர் ஆகாத பொண்ணுக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் மெச்சூர் ஆச்சு, நிறைய பிசாசு ஓடி முடிச்சுட்டு அப்போ ஒரு பயங்கர பலனோடு நான் திரும்பி வரும்போது, எப்பவுமே ஒரு நல்ல கூட்டத்தை முடிச்சுட்டு நான் வரும்போது நான் ரொம்ப என்னுடைய சரீரம் ரொம்ப பலவீனமானதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஜீவனும் கிளாட்ஸனும் சாட்சி. அந்த 4 நாள் அங்கே ஆராதனை முடிச்சுட்டு வந்தோடனையும் பெத்தேல் சர்ச்சுக்கு போற வழியில வண்டியை நிறுத்தி ஸ்டேரிங்ல படுத்துட்டேன். அது என்னன்னு தெரியல, நான் பலவீனத்தை உணர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ நான் மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயினை நான் வந்து ஏற்றி விட்டா பயங்கர தர்ம சங்கடம். ஒரு சீட்டை 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே படுக்கிறேன். போர்ஸு எல்லாமே, காணிக்க காசு இருக்கு, என்னுடைய டேபு கிடக்குது, எல்லாம் அப்படியே சீட்டில் இறஞ்சி கிடக்குது. நைட்டு படுத்தவன் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன், அதெல்லாம் அதே இடத்துல இருந்துச்சு. பக்கத்து சீட்டில் ஒருத்தனோட பர்ஸை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். நான் அப்படியே அந்த பாத்ரூம்ல போய் அழுது நம்முடைய தெய்வம் நம்ம எப்படி பாதுகாக்கிறார்? நம்ம கொண்டு போற பணத்தை ஒருத்தன் பிளைடு போட்டா போதும். என்ன ரதீஷ் பிரதர், ஒரு பிளைடு போட்டா போதும். இந்த மேல வைக்கிற பாக்கெட் செல்போனை ஒருத்தன் சோத்திரம் எங்காவது வண்டியில போகும்போது கீழே வந்தா போச்சுல. ஆண்டவர் நம்மையும் பாதுகாத்து, நம்ம பிள்ளையும் பாதுகாத்து, நம்முடைய பொருட்களையும் பாதுகாக்கிறார். நமக்கு அது தெரியறதே கிடையாது. என்ன நகோமியம்மா, நம்ம எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இந்த நாளில் ஒரு பொருத்தனை எடுக்கலாம். தேவ சமூகத்தை விட்டு விளக்குகிற காரியத்திற்கு நான் விலகி எங்க போனாலும் சரி, நான் பாத்ரூம்குள்ள இருந்தாலும் என்னை பாதுகாக்கிற தெய்வம், நான் அந்தரங்க நேரத்தில் இருந்தாலும் என்னை பாதுகாக்கிற தெய்வம்.
ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, சோத்ரா ஐயா, திடீர்னு எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா பண்ணீங்க, என்ன சுகப்படுத்துங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் சுகப்படுத்தல. ஆனா 150 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நானே வண்டி ஓட்டிட்டு போக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கண்ணீரோடு நின்றேன். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க தியாகம் சகித்து, எத்தனை ஊழியக்காரங்க பிரயாசம். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தின் மேன்மையை காட்டிலும் தேவ சமூகம் அதில் வைராக்கியம் அதிகமாக இருந்தது. அன்பானவர்களே, நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். ஒரு காலம் ஆண்டவர் சமூகத்தை விட்டு போக வேண்டாம். ஒருவேளை நான் தேடி சில காரியங்களை நான் செஞ்சுதான், நான் உண்மையா சொல்றேங்க, நீங்க சரியா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, உங்க வீடு தேடி உங்க நன்மை வரலைன்னா நீங்க என்னன்னு கேளுங்க. வீடு தேடி நன்மை வரலைன்னா என்னன்னு கேளுங்க. தெய்வம் அவ்வளவு நல்லவர், தெய்வம் அவ்வளவு நல்லவர். எங்க பார்த்தாலும் நம்ம வெட்கப்படுத்தாத ஆண்டவர். ஒரு நாள் கர்த்தர் சமூகத்தை மாத்திரம் நாம் அலட்சியமா இருக்க வேண்டாம். மோசையை கூட்டிக்கிட்ட அவர் சொல்ற, ஆண்டவரே ஏண்டா 20 லட்சம் பேர் அவன் கொடுத்துருக்கனே, இல்லப்பா உம்ம சமூகம் போடனா நான் போட. அதனாலதான் சோத்ரா, யாருக்கு கிடைக்காத பாக்கியம் கர்த்தரை அவர் கடற்காராதனை நடத்தினார். பாஸ்டர் சொல்றது மாதிரி அது ஒரு நல்ல முடிவு. நல்ல முடிவை கொடுப்பதற்கு காரணம் அவன் தன்னுடைய தேசத்திலே தேவனுடைய வீட்டில் எங்கும் உத்தமம் உள்ளவனாக இருந்தான். நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் நிறைய இடங்கள்ல பயணம் செய்யறாங்க. நிறைய இடங்களுக்கு ஒரு முறை சோத்ரம் ஃப்ளைட்டில் ஒரு 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 பெரிய பிரசங்கியார், அவரை நான் சந்திச்சிருக்கிறேன். அவர் பேர் நான் மறந்துட்டேன், ஃபாரின்லேருந்து வந்திருந்தாரு. அவர் சொன்ன சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ளைட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதாமா. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் வந்து இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது. அதனால நீங்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய லைஃப் ஜாக்கெட்டை வந்து நீங்கள் மாட்டிக்கங்க. ஃப்ளைட் ஒரு வேளை கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பேராஷூட்டில் வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். ஃப்ளைட் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேலே பறந்துட்டு இருக்குன்னு சொன்னப்போ எல்லாரும் மாட்டுறாங்களாமா. மாட்டும் போது ஒரு சின்ன பையன் மாத்திரம் லைஃப் ஜாக்கெட் போடலையாமா. அப்போ பக்கத்தில் இருந்த அந்த பிரசங்கம் பண்ணுறவர் சொன்னவர் கேட்டாராமா, ஏன் தம்பி நீ போடல அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராமா, நான் போட மாட்டேன். ஏன்? ஃப்ளைட் ஓட்டுறது எங்கள் அப்பா, ஃப்ளைட் ஓட்டுறது எங்கள் அப்பா. நிச்சயம் எங்கள் அப்பா என்ன கொண்டே சரியான இடத்துல சேர்த்துருவாரு. லைஃப் ஜாக்கெட் எல்லாம் எனக்கு வேண்டாம், ஏன்னா ஃப்ளைட்டை ஓட்டுறது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி பத்திரமாய் தரையிறங்கினார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கிறது உங்கள் பரமபிதா நான் நல்லதை கொடுக்காமல் இருப்பேனோ. அன்பானவர்களே, நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். தேவ சமூகத்துக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தை மாத்திரம் விட்டு போயிடாதீங்க. நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். ஒருவேளை நம்ம எல்லாத்தோட வயதில் சின்ன பையனா இருக்கிறேன், ஆனா நான் சந்தித்து வந்த பிரயாசங்கள் அதிகம். இன்னைக்கு இந்த 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 இடத்துல நான் நிக்கிறேன்னா நான் கடந்து வந்த பாதைகள் அதிகம். யார்கிட்டையும் போய் டெஸ்ட் பண்ணி எல்லாம் சொன்னது கிடையாது. என் மனைவிட்டே கல்யாணம் ஆகி 4 மாசம் 5 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி நான் செலவிடுகிற சமூகம் என்னை விட்டு போக. நான் தேவ சமூகத்தில் செலவு செய்கிற நாட்கள் வெறுமையாய் மாறாது. அன்பு சபையே, நான் பாரத்தோடு செல்கிறேன். நான் பாரத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், தேவ சமூகத்தின் நிலையறியாத மக்களாய் நாம் இருக்க வேண்டாம். ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம், நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். எத்தனை முறை நாங்கள் தவறு செஞ்சாலும், எத்தனை முறை உம்மை விட்டு நாங்கள் போக வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும், நீர் எங்களை கிருபையாய் நடத்தினீர். கிருபையாய் நடத்தினீர். நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இந்த பிரசன்னம் எங்களை உடைக்கட்டும், இந்த பிரசன்னம் எங்களை உருவாக்கட்டும். அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாதுப்பா. அவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அவ்வளவு ஞானம் உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே நாங்கள். ஆனால் தேவ பிரசன்னம் பின்தொடரட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருக்கள் கண்களிலும் இருந்து கர்த்தர் பிள்ளைகளை விலக்கி பாதுகாருங்க. எங்க பிள்ளைகள்லாம் வாகனத்துல ரொம்ப தூரம் போறாங்கப்பா. நாங்க பிடிக்கிற பிரேக் நிக்கிறதுனால நாங்க உயிரோட இல்ல ஆண்டவரே. எங்களை பின்தொடர்ந்து வருகிற கிருபையா, உங்க இரக்கமையா.
ஒருவர் ஜெபிப்போம். ஜெபித்து இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபித்து நம்மை ஒப்புக்கொள்வோம். ஒருவர் ஜெபிக்கும். நல்ல பிதாவே, நல்லவனுக்காய் செலுத்தியிருந்தாமனே இந்த நேரத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தையை கட்டாவே உடைய கண்களுக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சூத்திரம்